இன்னைக்கு நம்ம செட்டிநாடு கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் 4 கத்திரிக்காய், 1 தக்காளி, 1 வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் வெறும் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இதோட நம்ம இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம். விழுதா வேணாலும் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், 1 வரமிளகாய், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இதோட ஒரு பட்டை தேங்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, 1 வரமிளகாய், 1 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இதுதான் அந்த மசாலுக்கு வறுக்க வேண்டியது. இதோட மெயின் ஐட்டம் என்னன்னா கருவேப்பிலை. இதுதான் ஒரு தேவை. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வடசட்டி எடுத்து சூடேறினதுக்கப்புறம் அதை நம்ம எண்ணெய் எதுவுமே போடாமல் இதில் வறுத்துக்கலாம். இதோட நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மிளகு நீங்கள் நான் காரமாக இருக்கும், இதே காரமாக இருக்கிறதுனால நான் போடல. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு காரம் சாப்பிட வேண்டிங்கன்னா நீங்கள் மிளகு 5 போட்டுக்கலாம். இதோட வெந்தயமும் நான் 4 போட்டிருக்கேன் இதில். இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு தனியாக ஆற வச்சுருங்க. அதே வடசட்டியில் நம்ம இப்போ உளுத்தம்பருப்பு, கடுகு இதை போட்டு தாளிச்சுன்னு இல்லை கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம், இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம். பெருங்காயம் தாளிக்கும் போதே போட்டுருங்க. இது நல்லா வாடினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை நல்லா வாட்டிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வாடினதுக்கப்புறம் கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டோன்னே அதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் போட்டு நல்லா வாட்டணும். நல்லா வாட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளியை போட்டிருக்கோம். தக்காளியை நல்லா வாட்டினதுக்கப்புறம் நம்ம இதில் வச்சுருக்க மசால் தூள் என்னது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், இது 4ம் போட்டு நல்லா வாட்டினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா இந்த கத்திரிக்காயை வேக விடணும். சப்போஸ் நீங்கள் முழுசாக போட்டால் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வகுந்து கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு. இப்போ அதை பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி அந்த லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதை அந்த கிரேவியை அந்த விழுதை இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா நம்ம விழுதாக வந்திருக்கு. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, இல்லைன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும். இது நல்லா சுண்டி அந்த கத்திரிக்காயோட அந்த எண்ணெய் மேலே வரும்போது நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா கிரேவி மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கிரேவி நீங்கள் சாதத்துக்கு, பிரியாணிக்கு, இதுக்கெல்லாம் சூப்பராக எக்ஸலண்ட்டாக போகும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.